பாகிஸ்தான் ஈரான் பயங்கர மோதல். இந்தியா அனுப்பிய 2 அதிரடி தகவல்கள். நிலைகுலைந்து போன சீனா. ஈரானின் சிஸ்தான் பலுசிஸ்தான் மாகாணத்தில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருக்கும் இடங்கள் மீது திட்டமிடப்பட்ட மற்றும் குறிப்பிட்ட துல்லியமான இராணுவ தாக்குதல்களை பாகிஸ்தான் மேற்கொண்டது. மர்க்பார் ஷார்மக்ஷார் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த தாக்குதல் புலனாய்வு தகவல்கள் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டது. இதுல பல பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கையில தெரிவிக்கப்பட்டு இருக்கு. முன்னதாக பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பலூச்சி போராளி குழுவான ஜெய்ஸ் அல் அட்லின் 2 தளங்கள் ஈரான் நாட்டு ஏவுகணைகளால் தாக்கப்பட்டிருக்கு. ஈரானின் உயரடுக்கு இராணுவ குழு மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஏற்கனவே ஈராக் மற்றும் சிரியாவில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பின் இலக்குகளை ஏவுகணைகளால் தாக்கிய ஈரான் இப்போ பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த அமைப்பின் இலக்குகள் மீது தாக்குதல் நடத்தியது. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெய்ஸ் அல் அடல் தீவிரவாத அமைப்பின் முகாம்கள் ஈரான் சரமாரியாக ஏவுகணை வைத்து தாக்குதல் நடத்தினாங்க. பாகிஸ்தானுடனான எல்லைப் பகுதியில் ஈரான் பாதுகாப்பு படையினர் மீது அந்த தீவிரவாத அமைப்பு முன்பு தாக்குதல் நடத்தியது. அதற்கு பதிலடியாக இப்போ ஈரான் தாக்குதல் நடத்தியது. 2 தளங்கள் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டன அப்படின்னு ஈரானிய அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்காங்க. இதுக்கு பதிலடியாகவே பாகிஸ்தான் திருப்பி தாக்கியிருக்காங்க. ஏவுகணை தாக்குதலில் 2 குழந்தைகள் கொல்லப்பட்டதாக கூறிய பாகிஸ்தான் இந்த சம்பவம் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னும் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது அப்படின்னும் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது கடுமையான விளைவுகளை ஈரான் சந்திக்க போகிறது என்று பாகிஸ்தான் எச்சரிக்கை விடுத்திருக்க நிலையில பாகிஸ்தான் எதிர் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. பாகிஸ்தான் நாட்டின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதுமே முதலில் அலறியது சீனா தான். பாகிஸ்தான் மீது வைக்கப்படும் அழுத்தங்கள் எல்லாம் சீனாவிற்கு ஒரு வகையில் அழுத்தமாக இந்தியாவிற்கு ஆதரவாக மாறும். அந்த வகையில பாகிஸ்தான் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது சீனாவை நிலைகுலைய வைத்திருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த சண்டையை முதலில் நிறுத்துங்க, இது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சீனா தெரிவிச்சிருக்காங்க. இதனால இந்தியா மறைமுகமாக பலன் அடையுமோ என்று எண்ணப்படும் நிலையில தான் சீனா இந்த கருத்தை வெளியிட்டிருக்காங்க. ஆனா ஈரான் தாக்குதலை மறைமுகமாக ஆதரிக்கும் விதத்தில் இந்திய வெளியுறவு அமைச்சகம் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இந்தியா தீவிரவாதத்தை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளாது, அதை ஆதரிக்காது. மேலும் தற்காப்புக்காக நாடுகள் எடுக்கும் நடவடிக்கைகளை தாக்குதல்களை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். இது 2 நாட்டு பிரச்சனை என்றாலும் ஈரான் தற்காப்பிற்காக இந்த தாக்குதலை மேற்கொண்டு இருக்கு என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்றோம். இந்தியாவை பொறுத்தவரையில பயங்கரவாதத்தை பொறுத்து கொள்ள முடியாது என்ற சமரசமற்ற நிலைப்பாட்டை நாம் கொண்டிருக்கும். அந்த வகையில இந்த தாக்குதலை ஈரான் முழுக்க தங்களுடைய பாதுகாப்புக்காக மேற்கொண்டு இருக்கு என்பதை நாங்க தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு இந்திய வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. இந்த நிலையில ஒரு விஷயத்தை நினைவு கூற வேண்டியிருக்கு. இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கடந்த 15ஆம் தேதி அன்று ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி மற்றும் வெளியுறவு அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல் ஹாயின் ஆகியோரை சந்தித்து ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் சந்தித்து பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டாங்க. இந்தியா ஈரான்ல சபஹர் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்து வருது. இந்த துறைமுகத்தின் பணி தாமதமாக நடைபெற்று வருவதா ஈரான் அதிபர் ரைசி ஜெய்சங்கரிடம் சுட்டிக்காட்டினார். அப்போ இந்தியாவை சுற்றியுள்ள பகுதியில் கப்பல்கள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் சர்வதேச சமூகத்திற்கு மிகுந்த கவலை அளிக்குது அப்படின்னு சொல்லப்பட்டது. இத்தகைய அச்சுறுத்தல்கள் இந்தியாவின் பொருளாதார நலன்களின் நேரடி தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது அப்படின்னு ஜெய்சங்கர் சுட்டிக்காட்டினார். இதுக்கு காரணம் இந்த தாக்குதல் நடந்த ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் ஈரான் ஆதரவை பெற்றவர்கள். அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தின் பிரச்சனையில் பாலஸ்தீன மக்கள் சுதந்திரமாக பாதுகாப்பான எல்லைகளை கொண்ட நாட்டில் சுதந்திரமாக வாழக்கூடிய 2 தேச கொள்கைகளை இந்தியா நீண்ட காலமாக ஆதரித்து வருகிறது என்பதை நாங்கள் மீண்டும் வலியுறுத்துகின்றோம் அப்படின்னு தெளிவுபடுத்தினார். இந்த நிலையில இப்போ ஈரான் தீவிரவாதத்திற்கு எதிராக பாகிஸ்தானில் நடத்திய தாக்குதலில் தற்காப்புக்கான தாக்குதல் என்று கூறியதன் மூலம் 2 விஷயங்களை ஈரானுக்கும் உலக நாடுகளுக்கும் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, தீவிரவாதத்திற்கு எதிரான தாக்குதலில் எந்த சமரசமும் செய்து கொள்ள இந்தியா தயாராக இல்லை அப்படிங்கிறதும். எனவேதான் ஹமாஸ் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியதை அடுத்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக இந்தியா குரல் கொடுத்தது. அதே நேரத்தில் பாலஸ்தீன சுதந்திரத்தை ஆதரிக்கும் நிலையில் இருந்து மாறவில்லை. இரண்டாவதாக ஈரான் தீவிரவாதத்திற்கு எதிராக தாக்குதல் நடத்திய போதும் இந்தியா ஆதரிக்கும். இதன் மூலம் ஈரான் தெளிவாக இந்தியாவின் நிலையை புரிந்து கொள்ளும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது.